The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஒரு 4-5 நாளாக போராடி இருக்கிறேன். 4-5 நாளாக போராடி பண்ணுறது. நீங்கள் சைலண்ட் ஆகுறீங்க. ஏன்னா ஒருத்தர் விமர்சிக்கிறேன், அப்புறம் விமர்சனம் கடுமையான விஷயங்கள் நடக்குது, ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பழைய ஆடியோக்குள்ளே போடுறது. என்ன கேட்குறேன், அந்த ஏன் அந்த தேவையை வச்சு ஏன் என்னை இழிவுபடுத்துகிறேன்? கோப்பி போராடுறான், அந்த போராட்டத்தினுடைய தேவை இதுவாக இருக்குது. அது சரி, ஒரு குறிப்பிட்ட நபரை அவன் பேசிட்டான், அது பேச்சில் ஏதாவது தவறு இருக்குதா? இல்லை, அதுக்காக சனாதனவாதிகளோட, ஏன்னா அவங்க நான் சனாதனத்துக்கு எதிரானவன் சொல்கிறவங்களையே உங்களுக்கும் சனாதனவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறது. ஒரு பெருமுதலாளிக்கு சாலை அமைக்கிறதுக்கு மண்ணால் அனுமதிக்கிற அந்த நிலம், ஆனால் இன்னும் வீட்டு மேலே இல்லாமல் போராடுற தலித் மக்களுக்கு நீ தரமாட்டேன்ற ஒரு இடம் இருக்குது இல்லை, அந்த இடத்துல தான் இந்த கேள்விகள் உருவாகும். இப்போ வெறும் நான் வீட்டு மனை கேட்குறேன், நீங்கள் எனக்கு தரலைன்னா அதுக்கு ஏன் நீ இப்படியெல்லாம் போட்டு பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த நிலம் உனக்கு இல்லை, ஆனால் மண்ணல்றதுக்கு அந்த சாலை போகிறதுக்கு உகந்தது அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களே, அப்போ தான் நான் சொல்கிறேன், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூக்கு பின்னால் என்ன நடக்குதுறானாக்கா, நீ பழைய ஆடியோக்களை போடுற, சோசியல் மீடியாவில் என்ன அசிங்கப்படுத்துகிற. நான் என்னடா கேட்டேன், நான் ஒரு பெருமுதலாளி எதிர்த்து போராடுறேன், நீ கொந்தளிக்கிற. உன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. நீ என்ன ஒரு தனியார் துறைமுகத்துக்கு ஃபீட் பண்ணி அனுப்பிச்சு என்ன பண்ணுற, அவன் மாதம் நீ 5 லட்ச ரூபா பணம் வாங்குற, நீ கட்சியிலேருந்து நீ விலகி வர அப்படின்னு சொல்லி என் மேலே நீ ஆர்எஸ்எஸ், நீ நீலசங்கின்னு சொல்லி என்னை வேற தாறுமாறாக அசிங்கப்படுத்துற. என்னென்ன பண்ணுறேன்னா, என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நீ நாசனம் பண்ணுற. பழைய ஆடியோஸை நீ போடுற, என்ன தேவை இருக்குது? அந்த ஆடியோ உனக்கு எப்படி கிடைச்சது? நீ எப்படி வாங்கின? எங்க யாரோ ஒருத்தர்கிட்ட நான் பர்சனலாக பேசுறது. இவங்க யாருமே இவங்களை யாராவது திட்டினாக்க நாங்கள் திருப்பி திட்ட மாட்டாங்களாமா? இவங்க யாருமே கெட்ட வார்த்தைகளே பேசுறது இல்லையாமா? உங்களுடைய அரசியல் மேடைகளில் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க நான் சொல்கிறேன். அப்போ அந்த நாகரிகத்தில் நம்ம என்ன பார்க்கலாம்? இப்போ என்னவா பார்க்குறீங்க? ஒரு பெரிய போராளி மாதிரி பேசுகிறாருல்ல, மக்களுக்காக இவர் எப்படி பேசுகிறாரு பர்சனல் லைஃப்பில், அப்படி தானே அப்படி அசிங்கப்படுத்து தான் நீ அந்த வீடியோ அந்த ஆடியோ போடுற. சரி, நீ என்ன பேசியிருக்கிற? இது ஒரு ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலை. இது மக்களுக்காக போராடுற எல்லாரையுமே அது என்ன பண்ணனா கொச்சைப்படுத்தும், பலவிதமான வழக்குகளை போடும். பல்வேறு முதல்ல என் மொபைலில் ஃபஸ்ட்டு நாங்கள் பேசிக்கிற 2 பேர் பேசுகிற அதை நீ ரெக்கார்ட் பண்ணுறியே, இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல், உன் சயின்ஸை நீ இப்படி தான் பயன்படுத்துவியா? நான் அசிங்கப்பட்டேன்னா? நான் அசிங்கப்படவே இல்லையே. என்னைக்கும் ஒரு நாள் கோபியை நம்ம பழி வாங்குறதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு. அப்போது ஒரு நீண்ட கால திட்டம் இதுக்குள்ளே இருக்குதா இல்லையா? பல வருடங்களுக்கு முன்னால் பேசின ஒரு ஆடியோ இன்ன வரைக்கும் ஒருத்தர் பத்திரமா வச்சு பாருனாக்கா, அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ நான் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு இதை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தும் அந்த நோக்கம் இருக்குதுல்ல, அந்த ஊடக வேலை, அந்த தனியார் துறைமுகத்தில் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் புதிய மாவட்ட செயலாளர் வந்ததுக்கப்புறம் அந்த வருமானம் உனக்கு போனதுனால நீ இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறியாம இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா மக்களுக்காக தன்னடா போராடுறோம். நான் நேர்மையாக இருக்கிறேன்னா இல்லையா? நேர்மையாக இருக்கிறேன். அப்போ நான் ஏன் பாதிப்படையணும் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய கோரிக்கைகள் நேர்மையானதா இல்லையா? நேர்மையானது. ஏன் மறுக்கப்படணும்? அப்போ நான் சரியாக இருக்கிறேன். சரியாக இல்லாதவங்க என்னை தோல்வியடைய செய்வார்களானால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தோல்வியை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த தோல்வி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தோல்வி இல்லை. மக்களுக்காக வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இழிநிலை, இந்த போராட்டம், இந்த தோல்வியெல்லாம் தொடர்ந்து தான் இருக்குது. அதில் நான் மட்டும் நான் விதிவிலக்காக. இப்போ ஒரு உணர்வு இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ அதில் நீங்கள் எழுப்பி இருக்கிற வாதம் கூட இருந்தவங்களால கூட இருக்கக்கூடிய 3 நாட்களாக இந்த பிரச்சனை எனக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்றாங்க. அப்படி தான் நடந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உலகம் முழுவதும் நடந்திருக்குது. நம் மீது நடத்தப்படுகின்ற கொலையை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா கொலை செய்பவர்கள் ரொம்ப நுட்பமானவர்கள். அவர்கள் சந்தர்ப்பங்களுக்காக காத்திருக்கிறார்கள். எப்போது அவங்களுக்கு சந்தர்ப்பம் அவர்களுக்கு பலமாக அமையுமோ அன்றைக்கி அவங்க செய்திருவாங்க. அதாவது அண்ணா போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிட்டு உட்கார வச்சுருக்கிறாங்கண்ணே, என்னென்ன தெரியலண்ணே, கொஞ்சம் வாங்கினேன், அடிச்சிருவாங்கன்னு பயமாக இருக்குதுண்ணே அப்படின்வான். என் பாதுகாப்பை விட காவல் நிலையத்தில் பயந்து உட்காந்துன்னு இருக்கிற ஒரு தோழன் எனக்கு ரொம்ப முக்கியம். என் சமூகம் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்பொழுது கஷ்டமாக நீங்கள் ஒரு அதீதமாக உங்கள் திரைப்படத்திற்காக கொடுத்த விருதை, பெரியார் விருதை நான் திருப்பி அளிக்கிறேன் திராவிடர் கழகத்துக்கு என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தீங்க. அது சரியா அல்லது அதை ஏன்னா இல்லை பெரியார் விருதை ஏன் இந்த ஒரு பிரச்சனையில் இப்படி இல்லை? நான் ஒரு பெரியாரிஸ்ட், நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட்டுங்க. என்னுடைய பணிக்காக, ஒரு கலைப்பணிக்காக நீங்கள் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை தரீங்க. நான் சினிமாவில் என்னவாக இருக்கிறனோ அப்படி தான் என்னுடைய நிஜ வாழ்க்கையில் நான் இருக்கிறேன்.
சினிமாவில் என்னவாக இருக்கணும் அதுதான் நான் என்னுடைய நிஜ வாழ்க்கையில் இருக்கிறேன். அப்போ என்னுடைய நிஜ வாழ்க்கையில் நான் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, எங்களெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட ரொம்ப சர்வாதிகாரமாக நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. யாரும் ரியாக்ட் பண்ணலையே, வெளியில் எந்த தலைவரும் பேசி மாதிரி பார்க்கவே இல்லையே. தொடர் எப்பொழுதும் வந்து பாருங்களேன், ஒரு அடையாளத்தின் பேரில் ஒரு அட்ராசிட்டி நடக்கும். ஆனால் அந்த தலைவர்கள் நேரடியாக வந்து அடிக்கலை அப்படின்னு சொல்கிறது விட மாதிரி ஒரு மோசமான செய்தி வேறு எதுவும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், என்னை நான் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறேன், அது ஒரு ஜனநாயகபூர்வமானது. அது சம்மந்தப்பட்டவங்க தான் பதில் தரணும், தேர்ட் பர்சன்ஸ் பதில் தரக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, என்னை பற்றி நீங்கள் எழுதுறீங்களே, நிறைய பேர் பதில் தராங்கல்ல, நான் பதில் எனக்கான சார்பில் இருந்து பதில் தர சொல்லட்டுமா? அப்படி சொல்லக்கூடாது. அதாவது வந்து ஒரு 3வது ஆள் வேலை செய்வான், அது நம்மளுக்கு கவலை இல்லை. நேற்று கூட தலைவர் அதான் என்கிட்ட சொன்னார், ஒரு தேர்ட் பர்சன்ஸ் எதனா எழுதினு இருப்பான் சோஷியல் மீடியாவில், அதெல்லாம் நீ கவனிக்காத கோபி, நீ வேலையை மாறு. நீ மக்களுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறியா, அந்த மக்களுக்கு வந்து நீ பட்டா வாங்கி தரணும்னு நினைக்கிறியா, அதில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் போராடு, கட்சி நிற்கும் உனக்கு, அவ்வளோதான். ஓகே, உனக்கு நிற்கும், அவ்வளோதான், கட்சி நான் அனுமதிக்குது. புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, நான் போராடுறேன், ஜனநாயகபூர்வமாக நான் போராடுறேன், இதுக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். ஆனால் அது பதில் சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, செவிசாய்க்கவும் மாட்டீங்க. ஏன்னா ஒரு 4-5 நாளாக போராடின்னு இருக்கிறேன், 4-5 நாளாக போராடிட்டு போனது, நீங்கள் சைலண்ட் ஆகுறீங்க. ஏன்னா ஒருத்தர் விமர்சிக்கிறேன், அப்புறம் விமர்சிப்பால் கடுமையான விஷயங்கள் நடக்குது, ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பழைய ஆடியோக்குள்ளே போடுறது. நான் என்ன கேட்குறேன், அந்த ஏன் அந்த தேவையை வச்சு ஏன் என்னை இழிவுபடுத்துகிறேன்? ஏய் கோபி போராடுறான், அந்த போராட்டத்தினுடைய தேவை இதுவாக இருக்குது. அது சரி, ஒரு குறிப்பிட்ட நபரை அவன் பேசிட்டான், அது பேச்சில் ஏதாவது வந்து தவறு இருக்குதா, அது ஒரு ஜனநாயகபூர்வமான கேள்வியாக இருக்குது. இப்போது நீங்கள் தேவேந்திரன் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் நான் தோழர்களாக இருக்கிறோம், நம்ம 2 பேருக்குமே ஒரே தலைவர் தான், பெரியார் தான் தலைவர் அப்படின்னு வச்சுப்பேன். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்னுடைய தேவைக்காக நான் போராடும் போது நீங்கள் என் போராட்டத்தில் இணையமாக இருக்கிறீங்க, அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னீங்க, அது மாதிரி பல காரணங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போது நான் என்னுடைய போராட்டத்துக்கு நீங்கள் வரலன்னும் போது உங்கள்கிட்ட நான் வந்து பேச மாட்டேன்னா, ஏன் வரமாட்டேன்னு கேட்பேன். அப்படி தானே நான் கேட்டேன் மதிவதனி, நீங்கள்லாம் எங்கே இதுக்கெல்லாம் வரமாட்டேறீங்க, ஒரு அரசாங்கத்துக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி என்ன மக்கள் பிரச்சனைக்கு ஏங்க வரல? ஏன்னா நான் பொது வெளியில் மட்டும் பேசல, அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட பர்சனலாக ஃபோனில் பேசியிருக்கிறேன், உங்களிடமும் உங்கள் சார்ந்தவர்களிடமும் நான் எல்லாருக்கும் பர்சனலாக பேசியிருக்கிறேன் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்? எனக்கு மிகப்பெரிய தோழமையாக என் கூட நீங்கள் வந்து இல்லை, அதுக்காக சனாதனவாதிகளோட, ஏன்னா அவங்க நான் சனாதனத்துக்கு எதிரானவன்னு சொல்கிறவங்களையே உங்களுக்கும் சனாதனவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறது. ஆமாம், அதாவது வந்து எனக்கான உரிமைகளை நான் பேசும்பொழுது நீ எனக்கு செவிசாய்க்க மறந்துட்டேன்னா அங்கே நான் எப்படி, அதாவது நான் வீட்டு மண்ணை கேட்டு நீ கொடுக்கலன்னா நான் விட்டுருவேன். சனாதன தர்மிகள் இப்போ இந்த மாதிரி நான் கம்பேர் பண்ண மாட்டேன். நான் ஒரு வீட்டு மண்ணை கேட்டு நீங்கள் தரலைன்னா நான் அதை தொடர்ந்து அதுக்காக போராடிட்டு இருப்பேன், அதில் எந்த விதமான விமர்சனத்துக்கும் இடமில்லை. ஆனால் ஒரு பெருமுதலாளிக்கு சாலை அமைக்கிறதுக்கு மண்ணால் அனுமதிக்கிற அந்த நிலம், ஆனால் இன்னும் வீட்டு மனையே இல்லாமல் போராடுற தலித் மக்களுக்கு நீ தரமாட்டேன்ற ஒரு இடம் இருக்குது இல்லை, அந்த இடத்துல தான் இந்த கேள்விகள் உருவாகுது. இப்போ வெறும் நான் வீட்டு மனை கேட்குறேன், நீங்கள் எனக்கு தரலைன்னா அதுக்கு ஏன் நீ வந்து இப்படியெல்லாம் போட்டு பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த நிலம் உனக்கு இல்லை, ஆனால் மண்ணல்றதுக்கு அந்த சாலை போகிறதுக்கு உகந்தது அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களே, அப்போ தான் நான் சொல்கிறேன் உனக்கு யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் அப்படின்ற எடுத்து வரணும். இங்கே தான் கேட்குறேன், கொள்கை ரீதியான கேள்வி. இப்போ இது எங்கே மாறுதுன்னா, கொள்கை ரீதியான கேள்வி எப்பவுமே ஒரு கேள்வி வந்து கொள்கை ரீதியாக மாறும். இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும், அப்பம் பிள்ளைக்கிட்ட இருக்கும், நண்பர்கள்கிட்ட இருக்கும், உறவினர்கள்கிட்ட இருக்கும். யார் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வரும்ல, அப்போ அந்த இடத்துல தான் ஒரு மக்கள் அரசுக்கு, ஒரு ஜனநாயக அரசுக்கு எது ஃபஸ்ட்டுன்னு கேட்குறோம். அப்போ அந்த இடத்துல தான் நீ போலீஸை வச்சு அடிக்கிற, வழக்கு போடுற, வெறும் சும்மா நீ தரமாட்டேன்னு மட்டும் சொல்ல, போலீஸை வச்சு மிரட்டுற, கைது செய்கிற, தவறு இல்லையா? அதனால தான் சொன்னோம், இது ஒரு ரெவென்யூ, சாதாரணமாக ஒரு ஆர்டிஓவோ ஒரு தாசில்தாரோ உட்காந்து முடிக்கிற ஒரு சாதாரணமான காரியம். கலெக்டர் வரைக்கும் கூட போக தேவையில்லை. மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு உடனே கலெக்டருடைய நாலேஜ் கொண்டு போய் கலெக்டர் அதை வந்து இதை நீங்கள் உடனடியாக இதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஒரு இரவில் முடிகிற ஒரு பிரச்சனை. இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூ. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூக்கு பின்னால் என்ன நடக்குதுறானாக்கா,
நீ வந்து பழைய ஆடியோக்களை போடுற, சோஷியல் மீடியாவில் என்னை அசிங்கப்படுத்துகிற. நான் என்னடா கேட்டேன். அப்போ நான் உன்னை என் மேலே என்ன சந்தேகமாகுதுன்னா, நான் ஒரு பெருமுதலாளி எதிர்த்து போராடுறேன், நீ கொந்தளிக்கிற. இப்போ உன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. நீ என்னை ஒரு தனியார் துறைமுகத்துக்கு ஃபீட் பண்ணி அனுப்பிச்சி என்ன பண்ணுற, அவன் மாதம் நீ 5 லட்ச ரூபா பணம் வாங்குற, நீ வந்து கட்சியிலேருந்து நீ வந்து விலகி வர அப்படின்னு சொல்லி என் மேலே நீ ஆர்எஸ்எஸ், நீ நீலசங்கின்னு சொல்லி என்னை வேற தாறுமாறாக அசிங்கப்படுத்துகிற. அப்படின்னா நான் என்னென்ன பண்ணுறேன்னா, என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நீ நாசனம் பண்ணுற. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இவ்வளோ காலம் பண்ண அரசியல் ஒர்க் இருக்குல்ல, அதை நீ நாசனம் பண்ணுற. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, என்னை வந்து நீ எந்த தவறு செய்கிறியோ, நீ யாருக்காக ஆதரவாக நிற்கிறியோ அந்த ஆதரவை நான் தான் சொல்கிறேன், நீ தானே நீலசங்கின்ற என்ன. அப்போது எனக்கு என்ன பயமாக இருக்குதுன்னா, ஒரு அதிமுக ஆட்சியில் நான் வந்து இந்த அரசு சரியில்லை அப்படின்னு நான் கேட்டாக்கா அவன் என்னை நீலசங்கின்னு சொல்ல மாட்டான். ஒரு காங்கிரஸ் ஆட்சியில் நீ இந்த அரசு எதுவும் செய்யலை நான் கேட்டேன், அவன் என்னை நீலசங்கின்னு சொல்ல மாட்டான். ஆனால் திராவிட கழகம், திராவிட அரசியலில் மட்டும் நாங்கள் கேள்வி கேட்டால் நீ நீலசங்கின்னு சொல்லுவியா? அப்போ உங்களை கேள்வி கேட்கக்கூடாதா? அப்போ கேள்வி கேட்கக்கூடாதா? உங்ககிட்ட என்ன ஜனநாயகம் இருக்குது? அதுதான் நீங்கள் கேட்குறோம். நான் உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் என்னை வந்து சங்கின்னு சொல்லி அடுத்தடுத்து சோஷியல் மீடியாவில் எழுதுறீங்க. இப்போ ஒருத்தர் கேட்டார் என்ன, ஏங்க அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க, நீங்கள் ஏங்க பேசினே இருக்கிறீங்கன்னாரு. ஏங்க நான் என் நிலத்துக்காக பேசினு இருக்கிறேங்க, நீ அமைதியாகிட்டதுக்காக நான் ஏங்க அமைதியாகணும்? நான் என் மக்களுடைய நிலங்களுக்காக பேசுகிறேன், என்னோட வளங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் பேசுகிறேன். முதல்ல நீ ஏன் பேசுறேன்னு தான் நான் கேட்குறேன். உன்னை நீ எதுக்கு பேசுகிற? அங்கே தான் எனக்கு பிரச்சனை. நான் பெருமுதலாளிகளை எதிர்த்து போகிறான்னா, கார்பரேட் எதிர்த்து போகிறான்னா, இவன் ஏன் கோவப்படுறான், இவன் என்னை பற்றி தப்பாக எழுதுறான். இப்போ 2 ஊடகவியலாளர்கள் எழுதுனாங்கல்ல, இவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் தான் அறிவில்லை, ஒரு தோழமை சக்தியிலேருந்து விலகி நின்று பொது வெளியில் தாறுமாறாக பேசுகிறேன். நீ அறிவுபூர்வமானது தானே, பகுத்தறிவாளன் தானே, பெரியாரிஸ்ட் தானே நீ. அப்படி தானே நீ உன்னுடைய நீ பேட்டி காணும் போதெல்லாம் பேட்டி கண்டுருக்கிற, எத்தனை பேரை நீ வச்சு செஞ்சுருக்கிற நீ. அப்போ குறைஞ்சபட்சம் எனக்கு கூப்பிட்டு பேட்டியாவது கேட்டுருக்கணும்ல, இல்லை என்ன நடக்குது கோபினாவது கேட்கணும்ல. அதை விட்டுட்டு சரி குறைஞ்சபட்சம் கோபி தேவையில்லாத ஒரு பொய்யை சொல்கிறான்ப்பா அப்படின்லாம் உனக்கு கிடையாதுப்பா, அப்போ எல்லாருக்கும் அங்கே பட்டா கொடுத்துட்டாங்கப்பா, இப்போ ஒருத்தர் பட்டாலாம் கொடுத்தாச்சு, நீங்கள் தேவையில்லாத வந்து இந்த கவர்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுறதுக்காக பேசுகிறீங்க, இப்படிலாம் ஒரு பழியை உருவாக்குறாங்க என் மேலே. அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, அப்படிதான் நீ சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு பழைய ஆடியோஸை நீ போடுறிய, என்ன தேவை இருக்குது? அந்த ஆடியோ உனக்கு எப்படி கிடைச்சது, நீ எப்படி வாங்கின? எங்க யாரோ ஒருத்தர்கிட்ட நான் பர்சனலாக பேசுகிறதுங்க. இப்போது நான் கேட்குறேன், இவங்க யாருமே இவங்களை யாராவது திட்டினாக்க நாங்கள் திருப்பி திட்ட மாட்டாங்களாம்மா? இவங்க யாருமே கெட்ட வார்த்தைகளே பேசுறது இல்லையாம்மா? இல்லை பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா அப்புறம் அதை விட்டுருங்க, பொது வாழ்க்கை விட்டுருங்க. ஒரு பர்சனல் லைஃப்பில் இவங்க பேசுறதே இல்லையாம்மா? உங்களுடைய அரசியல் மேடைகளில் நீங்கள் என்னென்ன பேசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், பேர் சொல்லலாமா? எல்லாருக்கும் தெரியும் உங்கள் அரசியல் மேடைகளில் நீங்கள் என்னென்ன பேசியிருக்கிறீங்க. அப்போ அந்த நாகரிகத்தில் நம்ம என்ன பார்க்கலாம்? இப்போ என்னவா பார்க்குறீங்க? ஒரு பெரிய போராளி மாதிரி பேசுகிறாருல்ல, மக்களுக்காக இவர் எப்படி பேசுகிறாரு பர்சனல் லைஃப்பில் அப்படின்னு தானே, அப்படி அசிங்கப்படுத்து தான் நீ அந்த வீடியோ அந்த ஆடியோ போடுற. சரி, நீ என்ன பேசியிருக்கிற? உங்களுடைய அரசியல் மேடைகள்லாம் நீங்கள் பேசுறதுலாம் அதெல்லாம் என்ன பண்ணலாம்? அப்போ என்னென்னா, இது ஒரு ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலை. இது மக்களுக்காக போராடுற எல்லாரையுமே அது என்ன பண்ணனா கொச்சைப்படுத்தும், பலவிதமான வழக்குகளை போடும், பல்வேறு. முதல்ல என் மொபைலை ஃபஸ்ட்டு நாங்கள் பேசிக்கிற 2 பேர் பேசுகிற அதை நீ ரெக்கார்ட் பண்ணுறியே, இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் எவனோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான், அதை வாங்கி நீ வந்து அது இவ்வளோ பெரிய இதுதான் சயின்ஸா? உன் சயின்ஸை நீ இப்படி தான் பயன்படுத்துவியா? நான் அசிங்கப்பட்டேன்னா? நான் அசிங்கப்படவே இல்லையே. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் என்னை எதிர்க்கும். அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் யாருனாக்கா அது ஒரு கார்பரேட்டை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு டீம். என்கிட்ட நிறைய தோழர்கள் பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, அவங்க அவங்களுக்கு கார்பரேட். அப்போ அதை தான் கேட்குறேன், உனக்கும் அவனுக்கு என்னடா பெரிய வித்தியாசம்னு கேட்குறேன். அவனும் அப்படி தான் செய்கிறான், ஆர்எஸ்எஸ் தானே செய்கிறான். சமீபத்தில் அண்ணாமலை நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏன் நான் பேர் சொல்ல பயப்படுறேன்னா, இவங்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிடுவீங்க. சமீபத்தில் நீ அண்ணாமலை என்ன விமர்சனம் பண்ண, இப்போ நீ என்ன பண்ண? ரொம்ப சிம்பிள்ங்க. இது என்னை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். 2 பேருமே எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு பழக்கமானவங்க. பெரிய அளவில் நாங்கள் உறவாடிக்கலைன்னா கூட ஒரு அரசியல், இப்போ
நம்மளுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்னது, ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தானே. என்னாச்சு திடீர்னு தோழர் டென்ஷன் ஆகிறாரு, என்ன பாதிப்பு நடந்துச்சு, கூப்பிடுங்க அவரை பேசலாம், உட்காருங்க. என்ன தோழர் இது ஏன் இந்த சீக்ரெட்டை உங்ககிட்டயே இல்லை? நான் உங்ககிட்ட பேசுகிறேன், தோழர் பார்த்துங்க, மண்ணெடுக்கிறத அனுமதிக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல ஒவ்வொரு இடத்துலையும் மண்கள் அள்ளப்பட்டு போது தான் நான் கடைசியில் என்ன பண்ணுறேன், பொது வெளியில் பேச ஆரம்பிக்கிறேன். நான் சொல்ல பாருங்க. அப்புறம் நான் பேர்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு கண்ணியம் காத்து நான் பேர் சொல்ல மாட்டேன்றேன். சரி வேணாம், ஏன்னா ஒரு பேர் சொல்லி நம்ம லோல் போட்டது போதுண்டா எப்பா அப்படின்ற மாதிரி அப்போ தான் எனக்கு பயம் வந்துச்சு. ஓ, இவங்கள மாதிரி ஒரு சர்வாதிகார அமைப்பு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை போல்துறாப்பா. கோபி நயினாருக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு, கோபி நயினாருக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு, இவங்களை பற்றியெல்லாம் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாருன்னு ஒரு பார்வை வருது இல்லை தோழர்? நான் எனக்கான போராட்டத்தை நான் நிகழ்த்துகிறேன். உங்களுக்கான எதிரி இந்த போராட்டத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வார்கள். இது உலகத்தினுடைய இயல்பு. இந்த இயல்பை எதிர்கொள்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா, ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தன்னை அரசாக மாற்றிக்கொண்டு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. கோபியை வர சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த மக்களை போய் உடனே போய் நான் இவ்வளோ பிரச்சனை, இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுல்ல, எத்தனை பேர் அந்த கிராமத்துக்கு போனாங்க. சரி ஏன் தாண்டா ஒருத்தன் கத்தினே இருக்கிறான், பொழைச்சிக்கினே இருக்கிறான், பாட்டு கத்தினே இருக்கிறான்டா, சரி அந்த கிராமத்துக்கு போகும்டா நம்ம அப்படின்னு ஏன் போகல? வேங்க வயலுக்கு ஏன் போகல? என்ன கேட்குறேன், நீ போனியா வேங்க வயலுக்கு? இது அதாவது ஒரு லிபரேஷன் பற்றி பேசி அதன் மூலியமாக அரசை அமைத்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புக்குள் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் செய்கிற வேலையை ஒரு தனி மனிதனை செய்ய சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? இப்போது ஒரு பொது வாழ்க்கையில் நான் வரலாமா வேணாமல் நான் முடிவெடுப்பேன், அது என்னுடைய விருப்பம், இண்டிவிஜுவல். ஆனால் ஒரு அமைப்பு அதை செய்யாது. ஏன்னா நான் அது முடிவு பண்ணிவிட்டு ஒரு கொள்கைகளை உருவாக்கி தான் அது வருது. அப்போ அவங்களுக்கு தானே அது கட்டாயம், எனக்கு அது கட்டாயம் இல்லைல்ல. ஆனால் ஒரு மனிதனாக சக மனிதனுடைய தேவைகளை உரிமைகளை போராடுறது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு கட்டாயம். அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் நான் இருக்கிறேன். இதுதானே உண்மை. அங்கே தான் கேட்குறேன். அப்படின்னா ஏன் விருதை திருப்பி கொடுக்குறேன்னா, நான் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவன். சுயமரியாதையை நான் தந்தை பெரியாரிடம் கற்றுக்கொண்டேன், புரட்சியாளர் அம்பேத்கரிடம் கற்றுக்கொண்டேன், மார்க்ஸ் லெனின் போன்றவர்களிடம் நான் கற்றுக்கொண்டேன். இவர்கள் யாரும் ஒரு தனி மனிதனுடைய ஒரு அமைப்பினுடைய உரிமையாளர்கள் கிடையாது. இவங்க யாருமே எனக்கு பெரியார் பிடிச்சா நான் பேசுவேன், ஃபாலோ பண்ணுவேன், வாழ்வேன். அதுக்காக இதை ஒரு அமைப்பாக வச்சுருக்கிறவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளலாம் இருக்கணுன்றதுலாம் கிடையாது. பெரியார் ஒரு ஜனநாயக சிந்தனையாளர். அந்த ஜனநாயக சிந்தனை அடிப்படையில் நான் உன்னை கேள்வி கேட்குறேன், நீ எனக்கு பதில் சொல்ல மறுக்கிற, என்னை இழிவுபடுத்துகிற. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையாகவே நீ தாண்டா சுயமரியாதை இல்லாதவன். இந்த விருதை நான் ஒரு சுயமரியாதைக்கான விருதாக ஆரம்பத்தில் நான் கருதினேன், அதனால் நான் அதை வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது சுயமரியாதையே இல்லாதவர்களிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விருதை திருப்பி கொடுக்குறது தான் எனக்கு சுயமரியாதை. ஏன்னா இந்த விருது பெரியாரின் பெயரில் இருந்தாலும் இந்த விருதை திருப்பி கொடுப்பது தான் பெரியாருக்கு சுயமரியாதை என்று நான் நம்புகிறேன். அதனால் அதை நான் திருப்பி கொடுக்குறேன். அந்த அறிக்கை அதில் உயிருக்கே கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பிரச்சனையை நான் பேசுகிறேன், அது ஒரு பொது பிரச்சனை, இண்டிவிஜுவல் இஷ்யூஸ் கிடையாது. பேசும்பொழுது சோசியல் மீடியாவில் நான் போட கச்சா மச்சா எழுதுறது இருக்குது இல்லை, அதுக்காக உயிருக்கே இல்லை. இவங்க தான் எப்பவுமே கலவரங்கள் கொலைகள் எப்படி நடக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ உலகம் முழுவதும் இப்போ இன்டலெக்சுவல்ஸ் மர்டர்ஸ் நடக்குதுல்ல, செயல்பாட்டாளர்கள் மீது சமூக செயல்பாட்டாளர்கள் மீது மர்டர்ஸ் நடக்குதுல்ல, அந்த கொலைக்காரர்களை நீங்கள் கூப்பிட்டு பேசி பாருங்கள். அவனுக்கு அந்த கொலைக்கு சம்மந்தமே இருக்காது, அந்த கொலை அவனுக்கு தேவையும் கிடையாது. ஆனால் அவன் கொலை செய்திருப்பான், அதுக்கு ஒரு சொற்ப காசு வாங்கியிருப்பான். இந்த மாதிரியான எமோஷனல்ஸ் இடியட்ஸ் இருக்கான்ல, வெறும் நபராக ஒரு தத்துவத்தை நபராக புரிஞ்சுக்கின்னு அதை அந்த நபரின் அடிமையாக இருக்கிறான்ல, இவன் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவான். லீடர்ஸ் செய்ய மாட்டாங்க எப்பவுமே மர்டர்ஸை. எங்கேயாவது உங்களுக்கு மதவாத சக்திகள் இயக்கங்களுடைய லீடர்ஸ் ஏதாவது ஒரு கொலை பள்ளியில் இருக்கிறாங்களா? அவங்க செய்து இந்தியா முழுவதும் நடக்கிற படுகொலைகளில் யார் இருக்கிறாங்க போய் பாருங்கள். நீங்கள் யார் இருக்கிறான் நீங்கள் பாருங்களேன். ரொம்ப சாதாரணமான மனிதர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய பின்தங்கிய நிலை,
அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய கல்வியற்ற நிலை, இதையெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து போதைப் பொருட்களை உருவாக்கி அவங்கள அடிமைப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த ஆளை நீ வந்து எதனா பண்ணி விடுன்னு போயிடுவாங்க. எனக்கு இன்னும் உங்கள் மேலே அச்சம் இருக்குது. அச்சம் இன்னும் அது மாறவே இல்லை. ஏன்னா நான் அப்படி பேசுகிறீங்க பொதுவெளியில், நான் எதாவது தவறாக பேசணும்னா அது கொஞ்சம் அதீதமாக இல்லையா சார்? இப்போ இப்படி சோஷியல் மீடியாவில் விமர்சிக்கிறாங்க, இப்படியான ஒரு விஷயம் இருக்குன்றது, அதுக்காக இவங்க மேலே இப்படி ஒரு இல்லை இது ஈரச்சமே இருக்குங்கிற அளவுக்கு இந்த ஊடகவியலாளர்கள் 2 பேர் பேசினாங்க. ஏன்னா பேர் சொல்ல மாட்டேன் பாருங்க, ஏன்னா அது ஒரு கண்ணியம். பேர் சொல்ல மாட்டேன். அவங்கள நான் பாதுகாக்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள எதிர்க்கிறேன், ஆனால் இன்னொரு விதத்தில் அவங்கள நான் பாதுகாக்கிறேன். சரி, அவங்கள மாதிரி நான் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், புரியுதுங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை, அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் என்னை பற்றி அவங்க இப்படி ஒரு இழிவை ஏற்படுத்துகிறாங்க? அது எமோஷனலாக பேசிடலாம். இப்போது ஒரு ரசிகர், ஒரு நடிகர் இருக்கிறாரு, இந்த படம் நல்லா இல்லைப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ஏன்டா நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது ஒரு ரசிகருடைய மனநிலையில் இருக்கிற கொந்தளிப்பு. ஆனால் ஒரு இயக்க சிந்தனையில் இந்த கொந்தளிப்பு இருக்குமா? இருக்காது இல்லை, இருக்காது தானே, இருக்கக்கூடாது தானே. அப்போது ரெண்டாவது, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தோழமை சக்திகள். ஒரு தோழமை சக்தியாக இருக்கிற நீயே எத்தனோ வருடங்களுக்கு முன்னால் பேசுனா என்னுடைய பர்சனல் விஷயம். அது பர்சனல் விஷயம் இல்லை. அது நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சமூக பிரச்சனை வச்சுங்க. அதுக்குள்ளே நான் பேசுகிறது அப்படி தான் இருக்கும். அந்த இஷ்யூஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி என்னுடைய ஒழுக்கத்தோடு தொடர்பு படுத்துகிறீங்க. ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறவங்கலாம் மதவாத சக்திகள். அவன் தான் பெண்ணுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசுவான், ஆணுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசுவான், தலைவனுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசுவான். ஒழுக்கம் என்பது வேறு, வரையறைகள் என்பது வேறு இல்லையா, கட்டுப்பாடுகள் என்பது வேறு. காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் உங்களை ஒருத்தன் ஃபோன் பண்ணி திட்டிகிட்டே இருந்தானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் ஒருத்தன் கூப்பிட்டுனே இருப்பான், நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்கள். இல்லை, ரியாக்ட் ஆகும், அது ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துருச்சு 5 வருஷம். அதை தான் நான் சொல்கிறேன். அப்போது அந்த ஆடியோ பார்த்துட்டு என்ன பிரச்சனை, இது கோபி எப்படி பேசுகிறாருன்னு சிந்திக்க வேண்டிய தோழர்கள் அந்த 2 தோழர்களும் என்ன செய்கிறாங்கனாக்கா, என்னை அவமானப்படுத்துகிற செய்தியாக நினச்சின்னு போடுறாங்க. அப்போது ஒரு அமைப்பு சிந்தனையில் வந்த நீயே இப்படி ரியாக்ட் பண்ணும்போது, ஒரு சாதாரண ஆள் உன்னுடைய பேச்சு கேட்டு என்னை ரியாக்ட் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுவேன்? நான் பைக்கில் போயிட்டு இருக்கிறேங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட தான் நான் எப்பாவது ஒரு கார் வாங்கிட்டு போகிறேன். எனக்கு கார்லாம் கிடையாது, எனக்கு காரெலாம் கிடையாது, பைக்கே கிடையாது. யாராவது ஒரு தோழர்கள் என்னை கூட்டிகிட்டு போவாங்க, புரியுதுங்களா? நீ என்னை இடிச்சிட்டு போயிடுவிய ஏதாவது ஒரு வாகனத்தில், என்னை கொண்டுடுவேன். ஏன்னா நீ ஜனநாயக மூலமாக என்கிட்ட நீ என்னை எதிர்கொள்ளவே இல்லை, இன்ன வரைக்கும் என்னை எதிர்கொள்ளவே இல்லை. கோபி என்ன பிரச்சனை, ஏன்னா கத்தினுக்கிறேன்னு என்னை எதிர்கொள்ளவே இல்லை. நீ உங்ககிட்ட இன்னும் அப்படி ஒரு நான் உங்கள்கிட்ட ஜனநாயகம் பேசுகிறேன், ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசுனேன், அதுக்கப்புறம் தானே பொது வெளியில் பேசுகிறேன். இல்லை கோபி, நீங்கள் நேரடியாக இந்த பிரச்சனை என்கிட்ட பேசியிருக்கலாம், எதுக்கு பொது வெளியில் பேசுகிறீங்கன்னா கரெக்டு. நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசுனேன், எவ்வளோ பேர்கிட்ட பேசணும் ஃபோனில், இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார், இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த அறிக்கையிலே உங்களுடைய அந்த அச்சத்தை வெளிப்படுத்திட்டு, கூடவே நாடு முழுக்க சிந்தனையாளர்கள், கருத்தியலாளர்கள், இவர்களுக்கு நடந்துட்டு இருந்த அந்த படுகொலைக்கும் இங்கே இப்போ நீங்கள் முன்வைக்கிற அந்த அச்சத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க இதன் மூலமாக. அப்போ உங்களுக்கு இவ்வளோ நாள் கூட இருந்தவங்க தான் ஒரு அணியில் நின்று ஒரு விஷயத்தை எதிர்த்துட்டு இருந்தீங்க, இப்போ அதிலேயே சிக்கல் வருது. ஓகே, என்ன அரசான பிறகு நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்ற சிக்கலை வெளிப்படுத்துகிறீங்க. இப்போ இந்த பெரியாரிஸ்ட் திராவிடர் கழகத்தினர் அல்லது திராவிட இயக்கத்தினர் இவர்கள்ட்டேருந்து உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, இவங்க இப்படி செஞ்சுருவாங்களோன்னு பயமாக இருக்குன்னு. அப்படின்னா இப்போ நாடு முழுக்க இப்போ உங்கள் கூட இருந்தவங்க தானே இவங்கெல்லாம், நீங்களாம் அவங்களுடைய ஒரு அணியில் நிற்கிறவங்க தானே. இப்போ உங்கள் கூட இருந்தவங்களால உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா, அப்போ நாடு முழுக்க அந்த இன்டலெக்சுவல்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க சிலர் கொல்லப்பட்டாங்கல்ல, இப்போ அவங்களையும் அப்படி கொல்லப்படுறதுக்கு காரணமாக இருந்தது கூட இருந்தவங்களோ அப்படின்ற ஒரு இங்கே கூட இருந்த அப்படின்ற வார்த்தையை முதல்ல எடுத்துருங்க. ஒரு கருத்து எதிர்கருத்து, ஒரு கருத்துக்கு எப்பொழுது எதிர்கருத்து வருதோ அப்போ அந்த கருத்தியலாளர்கள் அந்த எதிர்கருத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்க, கொல்ல நினைப்பாங்க. இது உலகம் முழுதும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய செய்தி. இதில் கூட இருந்தாங்கலாம் இல்லை.
இப்போது நான் நீங்கள் ஒரு கருத்தை வைக்கிறீங்க, அந்த கருத்துக்கு நான் ஒரு எதிர்கருத்து வைக்கிறேன் இங்கே இந்த தமிழக சூழலில். அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த எதிர்கருத்தை ஒரு ஜனநாயக முறையில் நீங்கள் அங்கீகரிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இல்லை என் கூட உரையாடிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா, எதிர்நிலையிலிருந்து போய் வேறு மாதிரி இழிவுபடுத்துகிற இடத்துக்கு போகிறீங்க, ரொம்ப கீழ்த்தரமாக இழிவுபடுத்துக்கு போகிறீங்க. அப்போ தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இழிவுபடுத்துறதுக்கு மேலே தான் எனக்கு பயம் வருது. ஏன்னா என்னை ஒன்று இந்த 2 பேருமே எனக்கு தெரிஞ்சவங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரியார் சிந்தனையாளர்கள், தன்னை சொல்லிக் கொள்ளுபவர்கள். இவர்கள்கிட்ட இவ்வளோ பெரிய எமோஷனல் இருக்குதுன்னா, நாளைக்கு இவர்களால் இல்லை இவர்கள் சார்ந்தவர்களால் எனக்கு ஆபத்து ஏற்படலாம். ஏன்னா குறைஞ்சபட்சம் என்னுடைய ஃபோனை நீ வெளியிடுறதே முதல்ல தப்பு இல்லையா? அது அநாகரிகமாக இல்லையா? அனுமதி இல்லாமல் நீ அதை வெளியிடக்கூடாது. இப்போது தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் லெஃப்ட் இன்டலெக்சுவல்ஸ், என்வரன்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ் இவங்களுடைய ஃபோனெல்லாம் கண்காணிக்கப்படுதா இல்லையா? யாரால் கண்காணிக்கப்படுது? அரசுகளால் கண்காணிக்கப்படலாம். அரசுகளால் கண்காணிக்கப்படுது. கண்காணிக்கப்படலாம்ல, கண்காணிக்கப்படுது. ஏன்? வெளிப்படையாக என்னென்ன பேசுகிறாங்க, மறைமுகமாக என்னென்ன பேசிக்கொள்ளுகிறார்கள், வெளிப்படையாக போடுற திட்டங்கள் என்னென்ன, அந்த திட்டங்கள் மறைமுகமாக போடுற திட்டங்கள் என்னென்ன, மறைமுகமாக போடுற திட்டங்களில் யாரோட அவங்க வந்து பயணிக்கிறாங்க, யாரோட உறவாடுறாங்க, யாருடைய கருத்துக்களை வந்து இவங்க வந்து பொதுவெளியில் வந்து இவங்களுடைய சொந்த கருத்துக்களாக மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய கான்வர்சேஷன்ஸை உருவாக்குறாங்க. இதெல்லாம் அதுக்கு பின்னால் இருக்குதுல்ல. அப்போது உங்களை 2 விதமாக கண்காணிக்கிறாங்க. ஒன்று வந்து நேரடியாக, இன்னொன்று வந்து மறைமுகமாக. ஏன்னா நேரடியாக இருக்கிற எல்லா செயல்களுக்கு பின்னால் மறைமுகமாக ஒரு வேலை திட்டங்கள் இருக்குது. அந்த வேலை திட்டங்களை நாம் தெரிந்து கொள்வதன் வழியாக நேரடியாக நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் முறியடிக்கலாம் அப்படின்றது தான் இல்லையா? இதுதானே உண்மை. அப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று நடந்ததில்லை, எனக்கு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன கேவலமாக பேசி அனுப்பிச்சாங்கல்ல, அதெல்லாம் அதோடு சம்மந்தப்பட்டு தான். இல்லை அவனை கூப்பிட்டு நீ பேசி அவனை அசிங்கப்படுத்து, அவனை வேறு மாதிரி கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தான். புரியுதுங்களா? அப்போ என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, அதே வேலையை ஒரு சர்வாதிகார அமைப்புகள் மட்டும்தான் அதை செய்யும், ஜனநாயக அமைப்புகள் செய்யாது. ஏன்னா ஒரு ஜனநாயக அமைப்பில் அதனுடைய எதிரிகளை வென்று அது கவலைப்படுறதில்லை. ஏன்னா மக்களை யார் வென்றெடுக்கிறானோ அப்போ தான் எதிர்ப்புரட்சி நடக்கும். மக்களை வென்றெடுக்காத வரை எதிர்ப்புரட்சி நடக்காது. இதுதானே உண்மை. இது உண்மை தானே. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே அது. அப்போது நான் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நெருங்கி இருக்கிறேன், மக்கள்கிட்ட வந்து பெருந்திரட்சியை வென்றெடுத்துருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல இங்கே எதிர்ப்புரட்சி நடக்கலன்னு யாருக்கு இருக்கும்? ஒரு ஜனநாயக அமைப்புக்கு இருக்கும். இதுதானே உண்மை. இருக்கும் இல்லையா? இருந்தாலும் எதிரிகளுடைய நடவடிக்கைகளை அவர்களும் கண்காணிப்பார்கள். ஆனால் ஜனநாயக அமைப்பு கண்காணிக்கிறதுன்றது வேறு, ஒரு சர்வாதிகார அமைப்பு கண்காணிக்கிறது வேறு. ஒரு சர்வாதிகார அமைப்பு எப்படி கண்காணிக்கும்னா, உன்னை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தலாம் அப்படின்னு அது கண்காணிக்கும். ஒரு ஜனநாயக அமைப்பு எப்படி கண்காணிக்கனா, நம் அரசுக்கு எதிராக இவர்கள் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இடுகிறார்கள், எப்படி இவங்க வந்து எதிர்நிலையிலேருந்து இந்த மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பை வந்து சீர்குலைப்பார்கள் அப்படின்றத கண்டறிந்து அவங்கள வந்து சட்டப்பூர்வமாக அணுகுவார்கள் இல்லையா? ஆனால் இங்கே நீ என்ன பண்ண, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் பேசின ஒரு ஆடியோவை எடுத்து நீ அது வந்து இப்போ போடுற, அதுக்கான தேவை என்னன்னு போது தான் எனக்கு பயம் வருது. ஒருவேளை இவர் 2 பேரை கூட என்னை கொலை செய்யலாம் சார். ஏன்? கண்டிப்பாக. ஏன்னா என்ன ஏதுன்னு கேட்காம என் மேலே இவ்வளோ பெரிய இழிவை ஏற்படுத்துகிற இவங்க நாளைக்கு அப்போ இவங்க பின்னால் ஏதோ ஒரு பின்னணி இருக்குது தானே. இப்போ அவங்க அந்த ஆடியோ அவங்க போட வேண்டிய தேவை அவங்களுக்கு என்ன இருக்குது? ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஆடியோ அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நான் ஒரு தனிநபர்கிட்ட பேசுகிறேன், அந்த தனிநபர் தான் அந்த ஆடியோ கொடுத்துருப்பான். அப்போது அந்த தனிநபரை இவங்க போய் சந்திக்கிறாங்கல்ல, யாரோ ஒருத்தர் வழியாக அந்த ஆடியோ வந்து சேருதில்லை. இதுக்குள்ளே நடந்த அந்த டிரான்சாக்ஷன்ஸ், எத்தனை பேர் இவங்கெல்லாம் யார், எதுக்காக எனக்கு எதிராக இந்த வேலைகளை இவங்க செய்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? எப்போ ஒரு நாள் நான் ஒருத்தர் உங்ககிட்ட பேசியிருக்கேங்க, அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? என்றைக்கும் ஒரு நாள் கோபியை நம்ம வந்து பழி வாங்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். அப்போது ஒரு நீண்ட கால திட்டம் இதுக்குள்ளே இருக்குதா இல்லையா? பல வருடங்களுக்கு முன்னால் பேசின ஒரு ஆடியோ
இன்ன வரைக்கும் ஒருத்தர் பத்திரமா வச்சுப்பாருனாக்கா அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு நீண்ட கால திட்டம் இருக்குது, அதுக்கு பின்னால் ஒரு பழிக்கு பழி வாங்குதல் இருக்குது. வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அவர்கள் என்ன கொலை செய்யாமல் இருக்கலாம், வாய்ப்பு கிடைச்சாக்க அவங்க கொலை செய்வாங்க. அப்போ கொலை செய்கிறதுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஆடியோ உங்ககிட்ட இருக்குதுன்றத இவங்களுக்கு தெரியுது. அப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு என்ன நோக்கம்? இந்த ஆடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒன்று இருக்குதுல்ல, அவனுக்கு என்ன நோக்கம்? அந்த ஆடியோ யார் தந்தது உங்களுக்கு? அது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் இவங்க ஜனநாயக முறையில் வெளிப்படையாக பேசுவாங்களா? இந்த ஆடியோ உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்போ என்னன்னா, என்னைக்கு இருந்தாலும் இவனை நாம் வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு காத்திருப்பு இங்கே இருக்குது. அப்போது இந்த நபர்களை தேடி போய் இவங்க இந்த ஆடியோ வாங்கிட்டு வந்து இவங்க போடுறாங்கனாக்கா, எதிர்காலத்தில் அவர்கள் வழியாகவோ இல்லை இவர்கள் வழியாகவோ என்னை கொலை செய்யப்படலாம். என்னுடைய இவர்கள் தான் கொலை செய்வாங்க, என்னை வேறு யாரும் கொலை செய்ய மாட்டாங்க. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம், கம்ப்ளைண்ட் பண்ணுறது தானே அது சரியா? போலீஸ் மக்களுக்காக போராடுறேன், நான் பாதுகாப்பு மக்களுக்காக போராடுறேன், என்னை நீ கொலை செஞ்சுட்டு போ. மக்களுக்காக வேலை செஞ்சவனுக்கு இதான் இந்த இந்த மண்ணில் இதான் மரியாதை அப்படின்னா, அந்த மரியாதையை நான் வந்து ஒரு ஜனநாயக முறையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இது நீங்கள் அடையாளப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் அடையாளப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இது இல்லை சார். அப்படியே அச்சுறுத்தல் இருக்குன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பாதுகாப்பு கோர்றது இதானே சரியானதாக இருக்கும். இல்லை, உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுது, சிக்கல் இருக்குன்றீங்க. புரியுதா புரியலையா? உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்குது, சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை கம்ப்ளைண்ட் பண்ணி பாதுகாப்பு கோரிடுறது. இல்லை இல்லை, என்னை கொலை செய்யட்டுன்னு தான் நான் காத்திருக்கிறேன். நீங்கள் என்னை கொலை செய்யுங்கள் தான் நான் காத்திருக்கிறேன். நான் காத்திருக்கிறதே நீங்கள் கொலை செய்வீங்க அப்படின்றதுக்காக தான் காத்திருக்கிறேன். இதன் அடிப்படையில் உங்களுடைய கருத்தியல் எதிரிகள் கூட என்ன கொலை செய்யலாம். புரியுதுங்களா? நான் 2 பேரால் கொலை செய்யப்பட போகிறேன். ஒன்று நம்மளுடைய தத்துவத்தின் எதிரியால், இல்லைன்னா என்னுடைய தோழனால். அவ்வளோதான். ஏன்னா தோழனும் அவனை எதிர்த்து பேசக்கூடாதுன்றான், நம் தத்துவத்தினுடைய எதிரியும் அவனை எதிர்த்து பேசக்கூடாதுன்றான். இவங்க 2 பேருமே எதிர்த்து பேசக்கூடாது என்ற ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு புள்ளியில் இணைகிறாங்க. அதனால் இவங்க 2 பேரையும் நான் கொலை செய்யப்படலாம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய துயரம்! இவ்வளோ பெரிய துயரத்தை நீங்கள் பண்ணிவிட்டு உலகம் முழுதும் இருக்கிற விடுதலை பற்றி நீங்கள் பேசின்னு இருக்கிறீங்கன்னா, இதை விட ஒரு கண்ணீர் கதை உங்கள்கிட்ட இருக்குமா? நான் என்னையா கேட்டேன்? நிலமில்லாத தலித்துகளுக்கு வீட்டு மேலே கொடுங்கன்னு தானே கேட்டேன். இது தப்பா? இது தப்பா நான் கேட்குறேன். அதுக்கு என்னை மேலே சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி இவ்வளோ கீழ்த்தரமாக என்கிட்ட நடந்துப்பீங்களா? இதெல்லாம் நீங்கள் கண்காணிக்கிறீங்களே, ஏன் அந்த தோழர் அது மாதிரி கோபி அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்களே யாராவது? எந்த அமைப்பு, ஜனநாயக அமைப்பு அது கேட்டுச்சா? இந்த மௌனத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த கள்ள மௌனத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இது கள்ள மௌனம் இல்லையா? ஏன்னா நீ திட்டினா உன்னை நாங்கள் திட்டோம் போ அப்படின்ற ஒரு எதிர் வீட்டுக்காரன் சண்டை மாதிரியும் ரசிகர் மன்றங்களுக்குள்ள இருக்கிற சண்டை மாதிரி நீ செய்தியே. இதை விட ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கை என்ன ஒன்று இருக்குதா? உங்களை எந்த அமைப்பும் பாதுகாக்காதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க. என் கட்சி என்னை பாதுகாக்கும், என் மக்கள் என்னை பாதுகாப்பார்கள். எந்த நியாயத்துக்காக நான் போராடுறேன், அந்த நியாயம் என்னை பாதுகாக்கும்னு நான் நம்புகிறேன். அதில் நான் தூய்மையாக இருந்தேன்னா, அதில் நான் ஒழுக்கமாக இருந்தேன்னா, அதில் நான் விலைப்போகாமல் இருந்தேன்னா, அந்த நியாயம் என்னை பாதுகாக்கும். சார், நான் அந்த கேட்ட கேள்வி, நாடு முழுக்க பல கருத்தியலாளர்கள், அறிவுஜீவிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதான் கேட்குறேன். இப்போ உங்கள் தோழனா எதிரியான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இப்போ தோழன் மேலே ஒரு சந்தேகத்தை வைக்கிறீங்க. உங்கள் கூட இருந்தவங்க பெரியாரிஸ்டுகள் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் பாதுகாப்பாக மக்கள் பார்த்துப்பாங்க, கட்சி பார்த்துக்கும்னு சொல்கிறீங்க. எஸ், அப்படி எதுவும் நடக்காதுன்னு நம்புகிறேன். அப்படி நடக்க ஜனநாயகத்தில் யாருமே அதை அனுமதிக்க மாட்டாங்க. அனுமதிச்சாங்கல்ல, அந்த ஆடியோ அனுமதிச்சாங்கல்ல. இல்லை, அதுக்காக அவங்க இது தவறுன்னு கூட சொல்லியே. ரைட், அதை தாண்டி
எதுவும் அவங்கக்கிட்ட ஒரு உண்மையாகவே அவங்க பெரியாரிய சிந்தனையாக இருந்தாங்கன்னா, ஒரு அம்பேத்கரிஸ்ட் இருந்தாங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, ஒரு தலித் சமூகத்திலிருந்து ஒருத்தன் ஒரு பொது ஒரு பொது நியாயத்துக்காக போராடுறான்னாக்கா அவனை பாதுகாக்கிறவருடைய கடமை அவங்களுக்கு தான். எல்லாருக்கும் இருக்குது, அது எல்லாருக்கும் இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இல்லை ஒரு மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக, வள பிரச்சனைகளுக்காக யார் நின்னாலும், யார் போராடினாலும், யார் அதற்காக குரல் கொடுத்தாலும் அவங்கள பாதுகாக்கிறது எல்லாரின் கடமை. தவறும் பட்சத்தில் அதை தட்டி கேட்கிறது ஒவ்வொருவரினுடைய கடமை. எஸ், அதை தாண்டி இந்த கேள்வி, நான் கேட்டிருந்த கேள்வி, உங்களுக்கு இப்போ ஒரு உச்ச உணர்வு இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போது அதில் நீங்கள் எழுப்பி இருக்கிற வாதம் இல்லை, கூட இருந்தவங்களால, கூட இருக்கக்கூடிய 3 நாட்களாக இந்த பிரச்சனை வந்து எனக்கு இப்போ என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன்றாங்க. என் பிள்ளைங்க அனுமதிக்க மாட்டேங்குது, நண்பர்கள் அனுமதிக்க மாட்டாங்க, தோழர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. நான் வெளியே வந்துட்டேன்னா ஃபோன் சைலண்ட்டில் போட்டாலே கேள்வி கேட்குறாங்க. ரிங் ஆச்சுன்னா நான் ஒரு 2 தடவை அவங்க ரிங் பண்ணி நான் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன ஆச்சு, ஏன் ஃபோன் எடுக்கலன்னு ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 50 கால் 60 கால் அது மாதிரி வந்துகிட்டே இருக்குது. எனக்கு எல்லோரும் கேட்குற கேள்வி, ஏன் ஃபோன் சைலண்ட்டில் வைக்கிற, ஏன் ஃபோன் பேச மாட்டேன்ற, ஏன் நீ ஃபோன் எடுக்கலை, 1 மணி நேரமாக நீ ஃபோன் எடுக்கலை. அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, அவ்வளோ உங்களை நேசிக்கக்கூடியவங்க இருக்காங்க. இல்லை கேட்குறாங்க, தோழர்கள் கேட்குறாங்க. நான் எல்லா பகுதியிலேருந்து கேட்குறாங்க, மாவட்டங்கள்லேருந்து. காலையில் கூட என்கிட்ட வந்து ஒரு கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு தோழர் பேசியிருக்கும்போது சொல்கிறார், தோழர் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னாரு. தோழர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை தோழர், அப்படி தான் நடந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், உலகம் முழுதும் நடந்துருக்குது. அதாவது வந்து நம் மீது நடத்தப்படுகின்ற கொலையை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா கொலை செய்பவர்கள் ரொம்ப நுட்பமானவர்கள். அவர்கள் சந்தர்ப்பங்களுக்காக காத்திருக்கிறார்கள். எப்போது அவங்களுக்கு சந்தர்ப்பம் வந்து அவர்களுக்கு வந்து பலமாக அமையுமோ அன்றைக்கி அவங்க செய்துருவாங்க. 24 மணி நேரமும் நம்ம உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நாம் வந்து ஒரு தெருவில் நடமாட முடியாது. திடீர்னு நான் தூங்கின்னு இருப்பேன், எனக்கு என்ன தொடர்ந்து நடக்கும் தொடர், தூங்கிட்டே இருப்பேன். 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவான், அண்ணா போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுருக்குறாங்கண்ணே, என்னென்னே தெரிலண்ணே, கொஞ்சம் வாங்கினேன், அடிச்சிருவாங்கன்னு பயமாக இருக்குதுண்ணே அப்படின்வான். நான் என்ன பண்ணுவேன் தெரியல, 12:30 மணிக்கு எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, 2வது என்கிட்ட பைக்கும் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா யாராவது ஒரு தோழல் ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் வர சொல்லுவேன். வர சொல்லி நான் பைக் எடுத்துகிட்டு நான் தனியாக தான் போவேன். இல்லைப்பா எனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் நான் வாழ்ந்துனுக்கிறேன், நான் வந்து உன்னை காவல் நிலையத்தில் வந்து காப்பாற்ற முடியாதுப்பா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, என் பாதுகாப்பை விட காவல் நிலையத்தில் பயந்து உட்காந்துன்னு இருக்கிற ஒரு தோழன் எனக்கு ரொம்ப முக்கியம், என் சமூகம் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டமாகத்தோட பரவாயில்ல, பேசுங்க, அடுத்து பேசுங்க ப்ளீஸ். ஏன்னா இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு என்னை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துன அந்த நோக்கம் இருக்குதுல்ல அந்த ஊடகவியலாளர், நான் ரொம்ப நம்பி போனேன். ஏன்னா இரவு முழுக்க அவர் என்கிட்ட இரவில் என்ன பேசிட்டு இருந்தாருன்னா, நம்மளாம் ஒரு அம்பேத்கரிஸ்ட்டுகள், நம்மளாம் பெரியாரிஸ்ட்டுகள், தோழர் உங்கள் மீது இருக்கிற இந்த வசவுக்கெல்லாம் நாம் வந்து கேள்வி கேட்காமலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் வாங்க, நீங்கள் பேசுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க, உங்கள் நியாயத்துக்காக நாங்கள் பக்கத்தில் நிற்கிறேன்னு என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு, நீ மாதம் 5 லட்சம் நான் அந்த தனியார் துறைமுகத்தில் லஞ்சம் காசு வாங்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் புதிய மாவட்ட செயலாளர் வந்ததுக்கப்புறம் அந்த வருமானம் உனக்கு போனதுனால நீ வந்து இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறியாம, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா மக்களுக்காக தானடா போராடுறோம், இதில் என்ன தவறு நடக்குதுங்க, இங்கே ஜனநாயகம் இல்லைன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு தோழர். எனக்கு அதிகாரம் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. தன் அதிகாரத்திற்கு எதிராக யார் பேசினாலும் சரி அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படின்றது அதிகாரத்தினுடைய மிகப்பெரிய மோசமான குணம். அந்த குணம் நான் இன்றைக்கி பெரும்பான்மையான பெரியாரிஸ்டர்கள்கிட்ட பார்த்தேன். இது என்னுடைய ஒரு தலித் ஸ்டேட்மெண்ட் தொடர், இது ஒரு தலித்துடைய ஸ்டேட்மெண்ட். நீ இல்லைன்னு மட்டும் நீ சொல்லு. எவ்வளோ தோழர்கள்கிட்ட நான் பழகிருக்கிறேன், பெரியார் சொல்ல அவ்வளோ அன்பாக அவங்ககிட்ட தோழர்கள்னு கூப்பிடுவாங்க. நான் அவங்களெல்லாம் தோழர்கள் என்கிட்ட பேசுவாங்க. தோழர் என்ன தோழர் பிரச்சனை, கவனிருங்க நான் பேசிக்கிறேன். இதை தான் நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன், திரும்ப சொல்லுறேன். 2 அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை நடக்கும். பங்காளிகள் வந்து உட்காந்து மத்தியசம் பண்ணிவிடுவான். 2 பேரும் பேசிக்காது, உட்காடுறாங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்வான். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இவ்வளோ கேள்விகள் திருப்பி கேட்டுக்கிறீங்கல்ல. நான் ஒருத்தர் கிண்டலாக பதில் சொன்னேன். என்கிட்ட ஒருத்தர் பேசினார், ஒரு மதவாத சக்தி தான் அது, என்கிட்ட பேசினார். என்ன தெரியுமா பேசினார்? ஏன்னா புரிஞ்சிச்சா இப்போ அவங்க யாருன்னு
இவ்வளோ நாள் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நைட்டு 11 மணிக்கு நடக்குது. மனைவி கோச்சிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டா. கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு, அம்மா வீட்டுக்கு போக முடியாது, தனியாக பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிறான். புருஷன் விட்டு வந்துட்டா இனிமேல் யார் உடனாலும் போவா அப்படின்ற மாதிரி கருதுகிற மனப்போக்குறது இல்லை. இந்த ஆதிக்க மனநிலை தான் கீழ்த்தரமான அரசியல். ஒரு இரவில் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நம்பி நான் பேசினேன். ஒரு இரவில் இந்த பிரச்சனை முடியல, 4 இரவில் கடந்து நான் நிற்கிறேன். புரியுதா? இதுதான் என் நிலைமை. ஆனால் நான் யாரு கூடயும் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒழுக்கம் முக்கியம். ஏன்னா பெரியார் என்னுடைய ஒழுக்கம், அம்பேத்கர் என்னுடைய ஒழுக்கம், மார்க்சியருடைய ஒழுக்கம். உங்கள் அறிக்கையில் கடைசியாக கூட மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் தான் போட்டிருந்தீங்க. ஆனால் மறுபடியும் பெரியாரிஸ்ட்டுகள்னே காயின் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம், பெரியாரிஸ்ட்டுகள் என்ற பேரில் என்னை காயப்படுத்தும் போது நான் அடையாளப்படுத்தணும்ல. இப்போ ஒன்று அடிச்சது யாருன்னா நான் தேவேந்திரன் தானே சொல்லணும். அவர் ஒரு பெரியாரிஸ்ட் எப்படிப்பா சொல்லுவேன் அப்படின்னு கேட்டேன்னா நான் என்ன பதில் சொல்கிறது? என்னை அடித்தது தேவேந்திரன், நான் தேவேந்திரன் சொல்கிறேன். இல்லை தேவேந்திரன் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டு, எப்படி நீங்கள் தேவேந்திரன் பேர் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் என்னங்க பதில் சொல்கிறது இதுக்கு? அப்புறம் மறுபடியும் பெரியார் உனக்கு மட்டும் கிடையாது, பெரியார் எனக்கு. நீங்கள் ஒரு பெரியார், அப்போ நீ பெரியாரிஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். நான் இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்? எப்படி நீ ரெண்டு ஊடகவியலாளர்கள் எப்படி அந்த ஆடியோ போடுவாங்க? நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட், கரெக்டாக? ஆமாம், அதில் நான் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் பெரியாரிஸ்ட்டுகளை விமர்சிக்கிறீங்கல்ல அந்த அறிக்கையில். பெரியாரிஸ்ட்டுகள் இப்படி இருக்கும். ஆமாம், எந்த அடையாளத்தின் பேரில் என்ன தாக்குவியோ அந்த அடையாளத்தை நான் சொல்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதில் சரியான பெரியாரிஸ்ட்டுகள்லாம் இருக்காங்களா உங்களை மாதிரி? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களும் பெரியாரிஸ்ட்டு தானே தோழர்? நீங்கள் சரியான விஷயம் நினைக்கிறீங்கல்ல உங்கள் பார்வை. நேற்று வரைக்கும் நீங்கள் சரியான பெரியாரிஸ்ட்ன்ற பேரில் தானே நீ இன்டர்வியூலாம் பண்ணிட்டு இருந்தீங்க. எல்லாரும் கேள்வி கேட்டிருந்தீங்கல்ல. இந்த 2 ஊடகவியலாளர்களும் எவ்வளோ கேள்வி கேட்டீங்க. உங்களுடைய டிபேட்ஸ்லாம் நான் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமையாக பேசுவேன். தோழர் இப்படி கேள்வி கேட்குறாரு, தோழர் அப்படி கேள்வி கேட்குறாரு, சூப்பர் அப்படின்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? உங்களை நாங்கள் எவ்வளோ பெருமையாக உங்கள் மேலே நாங்கள் கம்பீரமாக உங்களுடைய எல்லா நேர்காணல்களையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ உங்கள் மேலே எங்களுக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு கூடுமா கூடாதா? ஆனால் கடைசியில் நீ இப்படி பண்ணிட்டியே, இப்படி ஒரு ஆடியோ போட்டியே. இல்லை அதுக்காக பெரியாரிஸ்ட்டுன்னு மொத்தமாக காயின் பண்ணுறது? நான் பெரியாரிஸ்ட்டுகள்னு மொத்தமாக காயப்படல, உங்களையும் சேர்த்து தானே அது குறிக்குது. இல்லை, என்னை காயப்படுத்துகிறவனா நான் பெரியாரிஸ்ட்னு சொல்கிறேன். நீ உடனே அது மொத்த பெரியாரிஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசிட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் மதவாதம்ன்றது. அதாவது வந்து ஒரு 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 2 மனிதர்களுக்கு, ஒரு ஏவுக்கும் பிக்கும் சண்டை நடக்கும். ஆனால் அந்த பி என்ன பண்ணுவான்னாக்கா, நாம் எல்லாம் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், நம்மளை அடிச்சிட்டாங்க, நாமெல்லாம் இந்துக்கள், நம்மளை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மத பிரச்சனையாக மாற்றுறது இருக்குது இல்லை? அதுதானே இது நீங்கள் பேசுகிறது. நான் என்ன சொல்கிறேன், நீ நேற்று வரை பெரியாரிஸ்ட்னு சொன்னியே, உன்னை நான் தோழர்னு நான் உன்னை கூப்பிட்டுட்டு இருந்தேனே, எவ்வளோ அன்பாக உங்களோட தோழர் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதை தாங்க நான் கேட்குறேன். ஏங்க ஒருத்தர் கூட என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க? அதை தானே சொல்கிறேன். நான் வந்துட்டேன், ஒரு இரவு நான் முரண்பட்டு உங்ககிட்ட வந்துட்டேன், கூப்பிடணும்ல. அதுதானே அடுத்த உறவுக்கான வேலை. மறுநாள் நீயும் நான் உறவானும்ல. நேற்று இரவு மாதிரி மறுநாள் காலை இருக்கக்கூடாது இல்லை? ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு தானே. அவள் உறுதியாக இருக்கிறாள்ல, யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன்றது உறுதியாக இருக்கிறாள்ல. அப்போ அந்த உறுதிக்கு, அந்த ஒழுக்கத்துக்கு நீ என்ன பதில் தந்த? நாடு முழுக்க அந்த அறிவுஜீவிகள் இது அந்த விஷயம் சொல்லும்போது, அப்போ கௌரி லங்கேஷ், தபுல்கர் இவங்களெல்லாம் படுகொலை செய்யப்படும் பொழுது இவங்க இன்னாரால், ஒரு மதவாத சக்திகளால், பிற்போக்குவாதிகளால் கொல்லப்பட்டாங்க, இவங்களுடைய சிந்தனைகளுக்கு எதிரானவர்களால் கொல்லப்பட்டாங்கன்னு தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கூட இருந்தவங்களை சார்ஜ் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் கருத்தியல் தளத்தில் நிற்கிறவங்க இல்லை கூட இருந்தவங்களை நான் சார்ஜ் பண்ணல, பெரியாரிஸ்டுகளை நான் சார்ஜ் பண்ணல. பெரியாரிஸ்டுகளை சொல்லி கொண்டவர்கள் என்னை சார்ஜ் பண்ணும்போது அவர்களை நான் பயப்படுறேன். அவங்கள ஓகே. இப்போ அங்கேயும் அதே மாதிரி அவர்கள் இங்கே எதிரிகள் அல்ல, ஒருவேளை கூட இருந்தவங்களா கூட இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் இந்த அறிக்கையின் வாயிலாக ஒரு கேள்வியாக முன்வைக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதாவது யூகங்களுக்கு இப்போது அந்த சந்தேகம் சரியானதா இல்லை தோழர். ஒரு எனக்கு ஒரு அநீதி நடக்குது, அந்த அநீதியை நான் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். ரைட், நான் அநீதியை நான் பேசுகிறேன். அந்த அநீதியிலிருந்து நிறைய பேர் வந்து அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு பதிலாக்கலாம்,
இல்லை வந்து என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுல்ல, ஏன்னா அது அவங்களுடைய ஆன்சர். அதனால தானே இப்படி இல்லை, அது அவங்களுடைய புரிதல். ஆமாம், அதை தான் சொல்கிறேன். இந்த புரிதல் 2 பேருக்குமே இருக்கணுன்றேன். அதாவது நீங்கள் தான் அரசாங்கமாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் அமைப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் நிர்வாகமாக இருக்கிறீங்க, நான் தனிநபராக இருக்கிறேன். இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், நீ பதில் சொல் 100 தடவை நான் உங்களுக்கு கேட்குறேன், நீ பதில் சொல்ல மாட்டேன்றேன். அப்போது நான் உங்ககிட்ட என்ன பண்ணுறேன், உனக்கு எதிராக நான் பேசுகிறேன். உனக்கு எதிராக இல்லை, உன்னுடைய ஆட்டிடியூட். இப்போது உன்னுடைய நடவடிக்கைக்கு எதிராக நான் பேசுகிறேன். ஆனால் அது பெரியாருக்கு எதிராக நீ என்னை மாற்றுறேன், உடனே என்ன சங்கியாக்கிட்ட. நீ சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது பெரியாரின் பேரில் இல்லை எதனோ ஒரு பேர்லேயோ நீ வந்து ஒரு ஆளாயிட்ட. எங்களுக்கு வந்து அனைத்து உரிமைகளையும் வழங்குகின்ற இடத்துக்கு நீ போயிட்ட. ஆனால் எனக்கு உரிமைகள் வழங்கப்படலை என்ற இடத்துல நான் உங்களை எதிர்த்து பேசுகிறேன்ல, உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு எதிரானது. இப்போ தேவேந்திரன் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்திற்கு வந்துட்டார். அப்போ தேவேந்திரன் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, எனக்கு நிலம் வேணும், வீடு இல்லை, சோறு இல்லை அப்படின்னா வந்து கேட்குறேன். நீங்கள் எனக்கு தரலைன்னா நான் உங்களை திட்டுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை நீங்கள் எதன் வழியாக அதிகாரத்தில் வந்தீங்களோ அந்த அடையாளத்தை எனக்கு எதிராக மாற்றுறீங்க. அங்கே தான் நான் சங்கியாக வரேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அங்கே தான் நான் சங்கியாக வரேன். இப்போ இதை தான் இவ்வளோ நாள் சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து இப்படி தான் பேசுவாங்க, ஆனால் செயலில் கிடையாது. இவங்க எப்பயுமே முதலாளிகளுக்கு நிலச்சுவார்ந்தார்களுக்கு ஆதரவாக நின்றுக்கிறாங்க. வரலாறு எடுத்து பாருங்க. அதனால் அந்த பக்கம் இருக்காதீங்க, அவங்க சொல்கிற மாதிரி கிடையாதுன்ற ஒரு குற்றச்சாட்டை எவ்வளோ நாளாக முன் வச்சுட்டு இருக்காங்க. யார் வைக்கிறது? நிறைய பேர் வைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லாதீங்க. பெரியார் மேலேயே அந்த சார்ஜ் வச்சாங்க. பெரியார் இப்போ நீங்கள் பெரியார் பெரியார் மேலே வச்சது அவதூறுகள். நல்ல ஞாபகம். அவர் என்ன பேசினாரு இங்க பாருங்க, பட்டியலின பெரியார் மீது சார்ஜ் வைக்கிறாங்க, அது அவதூறுகள். அது வந்து பொறுப்பற்ற நம்மளுடைய, அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உருவாக்கின ஒரு சமூக விஞ்ஞானியின் மீது ஒரு அவதூறுகள் உருவாகுது என்பது இயல்பு. அந்த அவதூறுகளை நாம் ஏற்றுக்கொண்டோமா ஏற்றுக்கொள்ளவில்லையான்றதான் இங்கே கேள்வி. நான் ஏற்றுக்கொண்டேன்னா? ஏற்றுக்கலையா? இல்லையே. பெரியார் மீது வைக்கிற எந்த அவதூறையும் நான் ஏற்றுக்க மாட்டேனே. நான் எப்படி ஏற்றுப்பேன்? அது அவதூறு இல்லை. இப்போ அதுதான் நடந்து, அப்படி இருந்தது தான் அதே மாதிரி தான் இப்போ இருக்காங்க. அந்த ஆட்டிடியூட் அப்படி தான். இப்போ கோபி நயினாருக்கு நடந்ததும் அப்படி தான், நடக்கிறதும் அப்படி தான். இது வழியா இப்படியே தான் இருக்காங்க. இவங்க வேற சாட்சியா இருக்கிறானே. நீங்க சொன்னீங்கல்ல, பேசுனீங்களே, அதே தான். இல்லை, இதில் வந்து கோபி நயினார் சாட்சியா இருக்கிறானே. இதில் கோபி நயினார் சாட்சியா இருக்கிறான்ல. இப்போது இந்த சாட்சி வந்து வெறும் ரகசியமானது இல்லை. இந்த சாட்சி வெளிப்படையே வந்துருச்சு. வெளிப்படையாகவே ஒரு சோஷியல் மீடியாவில் கோபி நயினாரை நீ இழிவுபடுத்தியிருக்கிற. இல்லை, இழிவுபடுத்தியிருக்காங்க. நீங்கள் பேசுகிறீங்க, அதிகாரத்துக்கு வந்த பிறகு உங்கள் ஆட்டிடியூட் மாறிடுச்சுன்னு. ஆமாம், அதிகாரத்துக்கு வந்த பிறகு உங்கள் ஆட்டிடியூட் மாறிடும். அது நீ இப்போ ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க. சமீபத்தில் நான் ஒருத்தர் சந்தித்தேன். நான் பேசினேன். ஒரு அதிகாரி அவர். அது யாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் வீட்டு மனை கேட்டு ரொம்ப நாள் போராடி இருந்த போது இருந்த ஒரு அதிகாரி. நான் அவர் பேசிகிட்டே இருந்தேன். பேசுவோம் சார், நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக, நீங்கள் அந்த அதிகாரின்றதை மறந்துடுங்க. நம்ம 2 பேருமே ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ஒரு ட்ரெயினில் நீங்கள் நான் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நட்பு ஏற்படும்ல. இப்போது ஒரு ட்ரெயினில் போய்ட்டுருப்போம், நீங்கள் ஒரு மிகப்பெரிய நீதிபதியாக இருப்பீங்க, நான் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளியாக இருப்பேன். ஆனால் நம்ம 2 பேரும் என்ன பண்ணோம்னா, ஆட்டோ போகும்பொழுது நம்மளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும் இல்லையா? ஒரு தொழிலாளியாக இருப்பேன், நான் கடைநிலை தொழிலாளியாக இருப்பேன், நம்மளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நீதிபதி ஒரு நீங்கள் இருக்கிற மிக உயர்ந்த பதவியெல்லாம் மறந்துட்டு, பிரதர் நீங்கள் எங்கே போகிறீங்க சார், எனக்கு ஒரு 2 டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். திரும்ப அவன் ட்ரெயின் வந்து நைட் நிற்கும்போது, பிரதர் நான் வந்து காஃபி வாங்கிட்டு போகிறேன், உங்களுக்கு ஒரு காஃபி வேணுமா, சுகர் எவ்வளோ இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்கள்ல. இந்த பயணத்தில் நம்மளுக்கு ஒரு உறவு ஏற்படும்ல, அந்த மாதிரி நம்ம பேசிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். பேசுங்க. நான் தான் சொன்னேன், சார் நாங்கள்லாம் கேட்குற இடத்துல இருக்கிறோம் சார், நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க சார். எங்களுக்கு வீட்டு மேனில் நான் ஒரு லேண்டை கோட் பண்ணி காட்டுறோம் சார் உங்களுக்கு. அப்படி ஒரு லேண்ட் இருக்குது இல்லை, இந்த லேண்டை நீங்கள் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அந்த லேண்டில் பெரிய சட்ட சிக்கல்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது பெரிய சட்ட சிக்கல்கள் அதில் எதுவும் கிடையாதுன்ற. ஏன்னா இப்போது இந்த பக்கம் 100 ஏக்கர் சும்மா இருக்குது. இங்கே 100 குடும்பங்கள் வந்து ஒரு சின்ன நிலத்தில் ஒடுங்கி வாழுது. அவங்க நினச்சா இங்கே போயிடலாம், ஆனால் இது அரசு நிலம் போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது.
ஏன்னா ஃப்யூச்சரில் அரசுக்கு இந்த நிலம் தேவைப்படும். அந்த நேரத்தில் உங்களை அவங்க அப்புறப்படுத்த முடியாது. நிகழ்காலத்தில் ஒரு சின்ன நிலத்தில் ஒரு 100 குடும்பங்கள் வந்து ஒடுங்கி வாழுதில்ல, இந்த அவலம் முக்கியமாக எதிர்காலத்தில் இந்த அரசுக்கு இந்த 100 ஏக்கர் தேவை, அதனால் இந்த 100 ஏக்கர் அப்படியே இருக்கட்டும்ன்றது முக்கியமாக. ஒரு மக்கள் அரசு அதை முடிவு செய்யாது இல்லையா? அப்போ அந்த மக்கள் அரசு என்ன செய்யும்? அவனை முதல்ல வெளியே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்க சொல்லி படிக்கிறதுக்கு, குழந்தைகள் படிக்கிறதுலேருந்து விளையாடுறதுலேருந்து அவங்க உறங்குறதுலேருந்து ஓய்வெடுக்கிறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நிலங்களை நீங்கள் வழங்குங்கன்னு சொல்லலை. இதுதானே ஒரு அரசு. இதை கேட்டீங்க. ஆமாம், அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. இதுதானே இந்த உதாரணத்தை சொல்ல நம்ம இருக்குது. நீ வழங்குகிற இடத்துல இருக்கிறீங்க, நான் அவங்க பெற இடத்துல இருக்கோம். அந்த லேண்டை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சார் சிக்கல் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சார் 1960களில் ஒரு சட்டங்கள் இங்கே உருவாயிருக்குது. அந்த சட்டங்கள் வந்து அரசு நிலங்கள் வந்து திடீர்னு எடுத்து கொடுத்துடாதீங்க இருக்கும், ஏன்னா ஃப்யூச்சரில் ஒரு இஷ்யூஸ் வரும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னேன், நிகழ்காலத்தில் வாடுறது முக்கியமாக, எதிர்காலத்தில் அரசுக்கு ஒரு தேவைன்றது முக்கியமாக. நிகழ்காலத்தில் வாடுறது ரொம்ப முக்கியம் இல்லையா சார் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படின்னாரு. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி கேட்டேன், அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்னா அதை அடிச்சுட்டு தப்புன்னு சொல்லி 1 மார்க் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் சரியான டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கால் எடுத்து அவன் கூடுதலாக போட்டுட்டான், இது தவறு இல்லை அப்படின்ற இடத்த சரி பண்ணிவிடுவாங்க. அவனுக்கு பண்ணி திரும்ப அந்த மார்க்கை போட்டு அவனை திரும்பவும் வந்து அந்த ரேங்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த மாணவன் தன்னம்பிக்கையோடு வளருவான். அப்போ ஒரு அரசு என்பது மக்களை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, மக்களுடைய தேவைகளை சரிப்படுத்தி தந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு நேர்ந்த இந்த பிரச்சனைகள் இதில் சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி தவறாக பேசுகிறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் நான் கவலைப்படவே இல்லை. ஏன்னா நான் மக்களுக்காக பேசியிருக்கிறேன். நீ எதனா பேசிட்டு போடா, உனக்கு என்னடா, நீ காலையில் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு தெரியும், நான் அவ்வளோதான் உன்னுடைய ஒர்க்கு. ஓகே, நான் அப்படி இல்லைடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், அது விட்டுருங்க. அப்போ இதை தான் நாங்கள் சொல்லும்போது அவர் சொன்னார், இது உங்களுடைய பர்சனல் தானே, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அப்படின்னா. உண்மைதான் அப்படின்னார் ஒரு அதிகாரி. இதுதான் சார் நமக்கு ஒரு மனிதாபிமானம் தான். ஒரு அரசு என்பது மனிதாபிமானத்தோடு சம்மந்தப்பட்டது. மனிதாபிமானம் இல்லைன்ற இடத்துல தான் நான் சேரியில் இருக்கிறேன், நீ ஊர் தெருவில் இருக்கிறேன். மனிதாபிமானம் இல்லைன்ற இடத்துல தான் நான் படிக்கும்போது என் கண்ணை குச்சிட்டேன் தனம்ன்ற ஒரு குழந்தைக்கு. மனிதாபிமானம் இல்லைன்ற இடத்துல தான் நான் கபடி ஆடும்போது என்னை வெட்டுறேன். மனிதாபிமானம் இல்லைன்ற இடத்துல தான் என் டேங்கில் நீ வந்து மலம் சார். மனிதாபிமானம் தான் சார் மக்கள் அரசு. மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுத்தவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய மனிதாபிமானம் தான் உங்களுடைய அரசாக இருக்குமானால் நான் என்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் மக்களுக்கானது. அது பெரியாருடைய சிந்தனைக்கு நிகரானது. நீங்கள் பெரியார் சிந்தனையாளர்கள் என்றால் மனிதாபிமானிகளாக இருங்கள். மனிதாபிமானிகளாக இருந்தால் நீங்கள் அந்த கரடிபுத்தூர் மக்களுக்கு நிலங்களை வழங்குங்கள். நாடு முழுதும் இருக்கின்ற இயற்கை வளங்களை மண்ணெடுக்கின்ற பேரில், ஏதோ அரசு வேலைகின்ற பேரில் மண்ணெடுக்காமல் தேவைக்கான மண்களை தேவையான இடத்துல ஒரு கொள்கைகளை உருவாக்கி எடுங்கள் அப்படின்ற கோரிக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், நீங்கள் திரைத்துறையிலே இருக்கீங்க, திரைப்படங்கள் எடுக்கணும், இந்த மாதிரியான சிக்கல்கள், மக்கள் போராட்டம், அதுக்கு வர்ற விளைவுகள், இப்படியான விஷயம், பாதுகாப்பே இல்லாத சூழல்னு நீங்கள் சொல்கிறது, இதெல்லாம் உங்களுடைய இந்த தொழில் வாழ்க்கையை, உங்களுடைய திரை வாழ்க்கையை பாதிக்காதா? கண்டிப்பாக பாதிச்சு. இது கண்டிப்பாக பாதிக்கும். அப்புறம் ஏன் அதான் அதில் இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விழிப்புணர்வு இல்லை இது எல்லாருமே இந்த 2 நாட்களாக என்கிட்ட பேசுகிறதுல என்னென்னா, இது உங்களுடைய சினிமா வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கும் போது நீங்களே பார்த்துங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், யார் பாதிக்க வைப்பாங்கன்னு சொல்லுங்கண்ணே. திரும்ப நான் கேட்டேன், யார் பாதிக்க வைப்பாங்க அப்போ சொல்லுங்கண்ணே. நான் நேர்மையாக இருக்கிறேன்னா இல்லையா? நேர்மையாக இருக்கிறேன், அப்போ நான் ஏன் பாதிப்படையணும் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய கோரிக்கைகள் நேர்மையானதா இல்லையா? நேர்மையானது. அப்போ நான் ஏன் அதே மறுக்கப்படணும்? அப்போ நான் சரியாக இருக்கிறேன், சரியாக இல்லாதவங்க என்னை வந்து தோல்வியடைய செய்வார்களானால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தோல்வியை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த தோல்வி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தோல்வி இல்லை. மக்களுக்காக வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இழிநிலை, இந்த போராட்டம், இந்த தோல்வியெல்லாம் தொடர்ந்து தான் இருக்குது. அதில் நான் மட்டும் நான் விதிவிலக்கா? அந்த சூறாவளி காற்றில் நானும் சூறையாடப்படுவேன் அப்படின்றது தான் என்னுடைய முடிவு. அதனால் நான் வந்து தைரியமாக இந்த விஷயத்தை செய்கிறேன். வேற ஒன்று. நன்றி சார். நன்றி. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.